பாம்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல, என்ன சுத்திட்டு இருக்கீங்க? அவுட் அவுட் both of you. ஏம்மா நல்ல வேளடா, கீழே போல தப்பிச்சோம். வா 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 வா. சித்ரா எங்க? பக்கத்து வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். என்னம்மா? சந்தியா, சந்தியா, எழுந்துரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, எழுந்துரு. என்ன அவங்க? சரி சரி சரி, ஓகே. ஒண்ணு இல்ல வா. ஒண்ணு இல்ல வா. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு, நீ ஒண்ணும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். அழாத, ஒண்ணும் பேச வேண்டாம், சரியா? பாத்து பாத்து பாத்து, பயப்படாத. பயப்படாத, எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, வா. மேடம், எல்லா இடமும் தேடியாச்சு. பாம்பு இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை மேடம். அப்படியா? சரி, கிளம்புங்க. ஓகே மேடம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, பாம்பு எதுவும் இல்லையா. நீங்க உள்ள போலாம், வெறும் குரல் தான்.
புருளையை கலப்பி விட்டதே நான் தான். முரளி சந்தியாவை காப்பாத்துறதுக்கு. போங்க. இதுக்கு நீங்க கூடிய சீக்கிரம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன ப்ராப்ளம் ஆசி? எதுக்கு அவசரமா என்ன வர சொன்னீங்க? எல்லாம் அந்த ரேகா தான்யா. அவ டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுக்குறா. இது நமக்கு புதுசா என்ன? இதுக்கு போய் டென்ஷனா இருக்கீங்க? அது இல்லையா, வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லி சந்தியாவை கூட்டு போயிட்டா. நாத்தனா தானே? அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னா நீங்களே அனுப்பிச்சு வைக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு பில்டப் பண்ணா? புரியாம பேசாதயா. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம். எதுக்கு? குட்டியை பத்தின எல்லா விஷயமும் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா விஷயம்னா? கொலை பண்ண விஷயம். கொலை பண்ண அந்த ரம்யா மேட்ரா? அதான் கோர்ட்டே அவ புருஷன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி 7 வருஷம் உள்ள தெளியாச்சுல்ல. நான் சொல்றது ரம்யாவை பத்தி இல்ல, ஆராய்ச்சி பத்திரிகையோட எடிட்டர் பொண்ணு மதுபாலாவை பத்தி. எது அந்த நட்டு கேஸா? அதுதான் மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிச்சே. அது வெளி உலகத்துக்கு சொன்னது. குட்டி தான் மேல இருந்து தள்ளி விட்டான். அடப்பாவிகளா, இது வேறயா? ஆமா, அதை அவன் பொண்டாட்டி பார்த்துட்டா. அதனால அவளை ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம். அதான் பார்த்து தொலைஞ்சிட்டால, அப்புறம் எதுக்கு அடைச்சு வச்சுக்கிட்டு ஒரேடியா போட்டு தள்ள வேண்டியதானே? ஐயோ, அது கலெக்டர் வீட்டு பொண்ணியா. ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். இந்த பொண்ணை வேற ஏதாவது பண்ணி மேலும் மேலும் பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கா? அதுவும் இல்லாம குட்டி அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கேன்னு என் கையை பிடிச்சி கதறினா. சரி, நான் அன்னைக்கு விட்டேன். ஆனா இன்னைக்கு, நாளைக்கு மந்திரியோட தம்பி கொலகாரன்னு பத்திரிகையில வந்தா எனக்கு வராது. வர விட மாட்டேன். அடையா, இன்னொரு ரேகா பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டுருப்பா. நமக்கு பிரச்சனையா இருக்கா? அந்த ரேகாவுக்கு நம்மளே பிரச்சனை ஆயிட்டா? இதுவரை இல்லாத அளவுக்கு பிரச்சனை ஆக்குவோம். நாளைக்கு பாருங்க. பட்டுமா? படித்து படித்து சொன்னோம். நீ கொஞ்சம் கூட கேட்கலையம்மா. அந்த அயோக்கியனை நம்பி உன் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டு வந்து நிற்கிறியம்மா. ஒரு 2 நாள் நீ அங்கே இருந்திருந்த, அந்த பாவிங்க உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம்
நீயே வர வச்சுக்கிட்டது. எங்க பேச்சை கேட்டிருந்தா உன் ஃபியூச்சர் நல்லா இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றது? என்ன ஈஸ்வர், வாழ்க்கையே முடிஞ்சிட்ட மாதிரி. வாழ்க்கைன்றது ஒரு பயணம். இப்போ நம்ம ரோட்ல போகும்போது நம்ம சேத்துல விழுந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு 2 சொம்பு தண்ணி தெளிச்சுட்டு கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அப்படித்தானே இதுவும். இனிமேதான் அவளோட வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. சந்தியா, நீ படிச்சவ, எல்லாத்தையும் மறந்துரு. உனக்கு குட்டிக்கு மேல இருக்கிற காதல், உனக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணம் எல்லாம் இரேஸ் பண்ணிடு. நீ படிச்ச அந்த யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் வந்திருக்கு. மேற்கொண்டு நீ படிக்கணும்னு நினைச்சியானா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க பண்றதுக்கு ரெடி. இத பார் சத்யா, உன்னை குத்தி காட்டுறதுக்காகவோ காயப்படுத்துறதுக்காகவோ நான் இப்படி பேசல. நீ என்னைக்கா இருந்தாலும் எங்க சந்தியா தான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எப்படி இருந்தையோ நீ அதே மாதிரி இருக்கலாம்டா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உங்களை பத்தி தெரியாம நான் உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். தெய்வ மாதிரி வந்து நீங்க என்ன காப்பாத்தலன்னா. சந்தியா, சந்தியா என்ன இது? முதல்ல இந்த கில்ட்டி ஃபீலிங், எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் விடு. அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடந்துரும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். சி, எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயோ அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப கஷ்டம் அது. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது ஒரு புது ஆரம்பத்துக்கு ஒரு அறிகுறி. கேட்டது, பார்த்தது, படிச்சது, இந்த மாதிரி பாடங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா அனுபவிச்சு நம்ம கத்துக்கிற பாடம் இருக்கு பாரு, அது ரொம்ப முக்கியமான பாடம்மா. இந்த அனுபவங்கிற பாடம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. இந்த பாடம் உன்னோட வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குமா. அழகு. சொல்ல போறியா இல்லையாடி? உன்னதாண்டி கேக்குறேன், சொல்லுடி சொல்லுடி. வாயை திறந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையாடி? சொல்லுடி. அடிச்சு மூஞ்சி பக்கறெல்லாம் உடைக்க போற. சொல்லுடி, வாயை திறந்து உண்மையை சொல்லுடி. சொல்லு, வாயை திறந்து. என்ன மைக்கேல் பிஸ்கட் மல்லிகா என்ன சொல்றாங்க? எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்றா மேடம். வெளியே போங்க. என்ன ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸோட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணி அவங்களுக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து 4 வருஷமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன். உன்னோட லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தேன். கர்னூலில் ஒரு வீடு, அப்புறம் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பலமடமில் ஒரு வீடு, வைசாக்ல ஒரு பங்களோ, மெட்ராஸில் ஈசிஆரில் ஒரு பங்களோ, ஸ்ரீபெரும்புதூரில் லேண்ட். யாரெல்லாம் உனக்கு கூட்டு? இந்த முறைக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத.
ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிள் கையால வாங்குற அடிக்கும் என்ன மாதிரி ஒரு ட்ரெயின்ட் ஆபீசர் கொடுக்குற அடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முறைக்க